வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங். இன்றைக்கி மேங்கோ சித்ரானா ரெசிபி நான் செஞ்சு காமிக்க போகிறேன். நம்மளை மேங்கோ சாதம் நம்ம வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். தமிழ்காரங்க, தெலுங்குக்காரங்க அண்ட் கர்நாடகாவில் கன்னடக்காரங்க வீட்டிலலாம் நிறைய இந்த மாங்காய் சாதம் நம்ம ரெகுலராக பண்ணுவோம் டிஃபனுக்கு. தெரியாதவங்களுக்கு நான் இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறேன். 2 வேரியேஷன் மேங்கோ சாதம் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ இந்த மாங்காய் சாதத்துக்கு தேவையான பொருட்கள் அண்ட் முன்கூட்டி நான் என்னென்ன தயார் பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். கிளிமொக்கு மாங்காய் யூஸ் பண்ணுறாங்க. மாங்காவை நல்லா கழுவிட்டு ஒரு பொட்டேட்டோ பீலர் வச்சு அந்த தோலெல்லாம் நல்லா உரிச்சு எடுக்கிறேன். எப்போவுமே இந்த தோல் நீங்கள் சீவுறப்போ மாங்காய் ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கையில் அடிப்படும். பார்த்து நீங்கள் கெட்டியாக அந்த மாங்காவை பிடிச்சி நல்லா அந்த பொட்டேட்டோ பீலர் வச்சு அந்த தோலெல்லாம் சீவி எடுத்துடணும். எதுக்கு இது நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, நிறைய பேர் புதுசாக சமையல் கற்றுக்குவாங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு சீஸ் கிரேட்டர் வச்சு இந்த மாங்காவை நல்லா திருவ போகிறேங்க. முழு மாங்காவை ஃபுல்லாக நான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா 2 ரெசிபீஸ் தயார் பண்ண போகிறேன். 2 ரெசிபீஸ்க்கு எனக்கு மாங்காய் தேவைப்படும். முழு மாங்காவை ஃபுல்லாக திருவி எடுத்து வச்சுக்க போகிறேன் ஒரு பவுலில். அரிசியை ஏற்கனவே நான் கழுவி வச்சுருக்கேங்க. கழுவி நல்லா ஊற வச்சுருக்கேன். 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருக்கேன். எவ்வளோ அரிசி நீங்கள் எடுக்கிறீங்களோ, இப்போ 1 கப்பு நீங்கள் காஃபி டம்ளரில் அரிசி அளந்து ஊற வச்சுருந்தீங்கன்னா 1.5 கப்பு தண்ணி சேர்த்து நம்ம குக்கரில் அது வேக வைக்கணும். அரிசி 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறினதும் அந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு வெறும் ரைஸை அந்த குக்கரில் சேர்த்துருக்கேன். சேர்த்து இப்போ 1 கப்பு இந்த காஃபி டம்ளர் நான் யூஸ் பண்ணியிருக்கிறதுல 1.5 கிளாஸு தண்ணி நான் அளந்து இந்த குக்கரில் சேர்க்க போகிறேன். அரிசி வேக வைக்கணும். ஸோ நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் நான் என்ன சொல்கிறேன்னு, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எந்த கிளாஸில் அளந்து எப்படி ரைஸை வைக்கணும்னு. ஸோ அதுக்கு டீட்டெயிலாக காமிச்சிட்ருக்கேன். ஹை ஃப்ளேமில் குக்கரை வச்சு மூடி போட்டு 3 விசில் இந்த அரிசி வேக விடணும். ஸோ இப்போ மசாலா பொடி நான் தயார் பண்ண போகிறேன். வற்றல் மிளகா, கொஞ்சமாக பட்டை, கடுகு, வெந்தயம், எள்ளு. ஸோ ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். நல்லா ஹீட் பண்ணதும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த அத்தனை மசாலா பொருட்களும் அதில் சேர்த்து நிதானமாக ஃப்ரை பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணாதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா இந்த அத்தனை பொருட்களும் தீஞ்சு இம்மிடியேட்டாக உங்களுக்கு தீயும் அண்ட் அது வரப்படாது. ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நிதானமாக வரப்பட்டு அது அரைச்சோம்னா நல்லா முறுமுறுன்னு இருக்கும். நல்லா இருக்கும். அந்த மசாலா பொடியாகும். இப்போது இந்த மசாலா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா அந்த எள்ளு அண்டு கடுகு நல்லா புரிஞ்சு அடங்கணும். ஸோ அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணதும் நம்ம இந்த மசாலா ஸ்டவ்லேருந்து இறக்கி நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம மிக்சியில் சேர்த்து நல்லா பொடியாக நைஸாக அரைச்சி எடுத்துடணும். இந்த மாதிரி நீங்கள் முன்கூட்டியே தயார் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். மறுநாள் நீங்கள் இந்த மேங்கோ ரைஸ் தயார் பண்ணுறதுனா நீங்கள் இது தயார் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இமீடியட்டாக அரைச்சி அது ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே இந்த மாதிரி ஃப்ரெஷ் மசாலாஸ் நம்ம வீட்லேயே தயார் பண்ணி நம்ம சில ஐட்டம்ஸில் நம்ம சேர்த்தோம்னா அது ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும். சாதமாக வெந்து போச்சுங்க. சாதம் வெந்து போனதும் அந்த மூடி ஓப்பன் பண்ணி நல்லா ஆற விட்டுருக்கேன். இப்போ எல்லா பொருட்களும் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா அந்த ரைஸ் குக்காக இருக்கிறத எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபேன் கீழே வச்சு நல்லா ஆற்றிடுங்க அந்த ரைஸை. தேங்காய் மிக்சியில் சேர்த்து நல்லா திருவி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை தேங்காய் ஏற்கனவே மாங்காவை திருவி வச்சுருக்கோம். வற்றல் மிளகா, உளுந்து, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கடுகு தாளிக்கிறதுக்கு தேவைப்படும். நான் 2 ரெசிபீஸ்க்கும் ஒரே மாதிரி தான் நான் தாளிக்க போகிறேன். கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், மஞ்சள் பொடி, கடலக்காய், கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னு பச்சை மிளகாய். இப்போ நம்ம தயார் பண்ணலாம். இந்த பொருட்கள் எல்லாம் நான் யூஸ் பண்ணுறது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ எல்லா மெஷர்மெண்ட்ஸும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். டீட்டெயில் ரெசிபி என்னோடய பிளாகில் இருக்கும். பிளாக் லிங்க் ஐ கார்ட் அபவுட் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளாக் லிங்க்குக்கு டைரெக்ட் ஆகும்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். மிதமான தீயில் அதில் எண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு சேர்த்துருக்கேன். கடுகு, உளுந்து, கொஞ்சமாக அந்த கடலைப்பருப்பு, வற்றல் மிளகா பாதி பாதியாக உடைச்சி சேர்த்துருக்கேன். பெருங்காயம் சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு அடுங்கணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. அதுக்கு பிறகு வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து மாங்காய் சேர்த்து மஞ்சள் பொடி சேர்க்கணும், உப்பு சேர்க்கணும். சேர்த்து இந்த மசாலா வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும். மாங்காய் அண்ட் மஞ்சள் பொடியில் பச்சை வாடை போகணும். கொஞ்சம் 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். இந்த ரெசிபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெங்காயம் இல்லை, பூண்டு இல்லை. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி நம்ம சித்ரான்னா தயார் பண்ணி சுவாமிக்கு நம்ம படைக்கிறது பிரசாதமாக. நிறைய பேர் வந்து கார்லிக் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க சுவாமி பிரசாதம் தயார் பண்ணுறப்போ. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு எப்போவுமே வந்து நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அண்டு அதே டைமில் கொஞ்சம் லைம் கூட சேர்க்கலாம். உங்களுக்கு புளிப்பு எக்ஸ்ட்ராவாக தேவைப்படணும், கொஞ்சம் லைம் கூட சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம திருவி வச்சுருக்க தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணேன். அந்த பச்சை வடை போகணும். மிதமான தீயில் வச்சு ஃப்ரை பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாங்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம வேக வச்சுருக்க சாதம் சேர்க்கணும். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம எப்போவுமே சாதம் கொஞ்சம் நல்லா ஆற விட்டுடணும். நம்ம சூடாக அந்த சாதத்தை இந்த மசாலாவில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு போனோம்னா சாதம் முத்தாயிடும். ஸோ அதனால் வந்து நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் மசாலாவில். இந்த ஃபஸ்ட்டு வெரைட்டி மேங்கோ சித்ரான்னா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து டிஃபன் பாக்ஸுக்கு ரொம்ப நல்ல ஐட்டம். அது மட்டும் இல்லை, சுவாமி பிரசாதத்துக்கு ரொம்ப நல்ல ஐட்டம். இது நீங்கள் பண்ணி பரிமாறலாம். குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு நல்ல ஒரு பிக்னிக் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வேரியேஷன் ஆஃப் மேங்கோ சித்ரான்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் வேரியேஷன் ஆஃப் மேங்கோ சித்ரான்னா காமிக்கிறேன். இது கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸ், எஸ்பெஷலி இன் ஆந்திர பிரதேஷ் அண்ட் கர்நாடகாவில் ரெகுலராக பண்ணுவாங்க. இந்த வெரைட்டிக்கு வந்து நீங்கள் எள்ளெண்ணெய் யூஸ் பண்ணலாம். எண்ணெய் நல்லா கடாயில் சேர்த்து காய விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் வந்து கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, வற்றல் மிளகா சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா பொரிய விட்டு இந்த கடுகு பொரிஞ்சு அடங்கணும். ஸோ அது வரைக்கும் நல்லா பொரிய விட போகிறேன். இதுலேயே வந்து நான் கடலக்காய் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன். எப்போவுமே வந்து சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கடலக்காய் கொஞ்சம் எண்ணெயில் வறுத்து அந்த சித்ரான்னால தூவி மேலே நம்ம சர்வ் பண்ணோம்னா இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ 2 வெரைட்டி சித்ரானாக்கும் நம்ம சர்விங் பண்ணுறதுக்கு முன்னாடி கடலக்காவை லைட்டாக எண்ணெயில் வறுத்து மேலே தூவி பரிமாறினா நல்லாயிருக்கும். இப்போ கடலக்காய் நல்லா ஃப்ரை ஆனதும் அதில் கொஞ்சமாக மசாலா சேர்த்துருக்கேன். அந்த அரைச்சி வச்சுருக்க மசாலா அரை பகுதி சேர்த்துருக்கேன். மாங்காய் சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். எதுக்கு இந்த மசாலா அரை பகுதி இதில் நான் சேர்த்துருக்கேன்னா, இந்த எண்ணெயில் வந்து பாதி மசாலா ஃப்ரை ஆச்சுன்னா அது ஒரு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு அரை பகுதி வந்து இப்போ நான் சேர்க்க போகிறேன். மாங்காய் ஃப்ரை ஆனதும் சேர்த்து அது நல்லா மிக்ஸ் பண்ணுறப்போ அது இன்னும் நல்லா டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் ஆகும். இப்போ இதில் வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன், உப்பு சேர்த்துருக்கேன், தேங்காய் திருவி வச்சுருக்க தேங்காய் அண்ட் இன்னொரு அரை பகுதி இருக்கிற அந்த மசாலாவும் சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த மசாலா ரெடி ஆனதும் இதில் வந்து நான் அந்த ரைஸ் சேர்த்துருக்கேன், வேக வச்சுருக்க ரைஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேங்க. ரெசிபியின் டீட்டெயில் என்னோடய ப்ளாகில் இருக்கும். இன்க்ரீடியன்ஸ், இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் இருந்தீங்கன்னா என்ன அங்கே கூட லைக் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வடித்து வச்சுருக்க சாதத்தை இந்த மேங்கோ மசாலாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. இந்த மேங்கோ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. 2 வெரைட்டி மேங்கோ ரைஸ் நான் சர்வ் பண்ணியிருக்கேன். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கடலக்காவை மேலே வறுத்து தூவி கொஞ்சமாக அந்த திருவி வச்சுருக்க தேங்காவையும் தூவி பரிமாறியிருக்கேன். ரொம்பவே அருமையாக வந்தது.
கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க குழந்தைங்க யார் வந்து வீட்டில் புதுசாக சமையல் கற்றுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ரெசிபிஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து கற்றுக்கிட்டோம். ஸோ கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சோஷியல் மீடியாவில் கூட சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை நான் திருப்பியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.